வீடியோவில் நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். கர்சிவ் ஆல்ஃபாபெட்ஸ் பார்ட் 1ல் 3 லெட்டர்ஸ் பார்த்தோம், ABC. இந்த வீடியோவில் DEFG எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் D எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த தேர்ட் லைன்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். Start from the third line, touch the second line. Same slanting ஓட தான் நீங்கள் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லாண்டிங் போட்டு ஒரு ரவுண்ட் போடணும். அடுத்த ஸ்டெப் ரவுண்ட் போட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ரெட் லைன் டச் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப்பில் தான் டி கம்ப்ளீட் ஆகும். ரெட் லைன் டச் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் வந்து இப்படி போடணும். திஸ் இஸ் லெட்டர் டி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த் ஸ்டெப். இப்போது இ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே போல் ஸ்லாண்டிங் போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லாண்டிங் போட்டு இதிலேருந்து ஒரு பெண்ட். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து அவங்களுக்கு அந்த கர்வ் போடுறதுக்கு ஈஸியாக பெண்ட் பண்ணி அப்படியே ஒரு கர்வ் போடணும். திஸ் இஸ் லெட்டர் இ. நெக்ஸ்ட் லெட்டர் எஃப். எஃப் வந்து ரெட் லைனில் டச் பண்ணணும். இதில் இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது. என்னென்னா, இப்போ ரெட் லைன் டச் பண்ணுற ஆல்ஃபபெட்ஸ்லாம் தனியாக சொல்லி கொடுப்பாங்க, மிடில் டச் பண்ணுறதெல்லாம் தனியாக சொல்லி கொடுப்பாங்க. 4 லைனும் சேர்த்து இருக்கிற டச் பண்ணுற லைன்ஸ்லாம் தனியாக சொல்லி தருவாங்க. கீழே இருக்கிற 4th லைன் டச் பண்ணுற லைன்ஸ்லாம் தனியாக சொல்லி தருவாங்க. நான் உங்களுக்கு ஆல்ஃபாபெட்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எந்தெந்த லெட்டர்ஸ் எதில் டச் ஆகும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தனியாக டீச் பண்ணுறேன். இப்போது எஃப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோ அப் ஸ்லாண்டிங், டச் த ரெட் லைன். ரெட் லைன் டச் பண்ணணும். அதே போல் ரெட் லைன் டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து கீழே இருக்கிற ரெட் லைன் டச் பண்ணணும். Go up slanting, touch red line, bend a little, come down, touch the down line. Downல இருக்கிற ரெட் லைன் டச் பண்ணிவிட்டு அப்படியே இதில் ஒரு ஜாயின் கொடுத்துட்டு இப்படி போடணும். This is letter F. Next G. Same slanting. இது மிடில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லாண்டிங் போட்டு ஒரு ரவுண்ட் போடணும். ஸ்லாண்டிங் போட்டு ரவுண்ட் போட்டு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் கீழே போடணும். ரெட் லைன் டச் பண்ணணும். ஸ்லாண்டிங் போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு ரெட் லைன் டச் பண்ணி எழுதணும். திஸ் இஸ் லெட்டர் ஜி. இப்போது இந்த ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஒவ்வொரு பேஜில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் இந்த லெட்டரை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். டி, இ, எஃப், ஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த 4 லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் another remaining letters பார்க்கலாம். Thank you. More to